சிம்மராசி, உங்களுக்கு தொழில் ரீதியான வெற்றிகள், வழக்கு சார்ந்த வெற்றிகள், திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகம் கைகூடுதல். நிச்சயம் பண்ணியிருந்தா திருமணம் பண்ணலாம். இதுக்கப்புறம் நான் பொண்ணு பார்த்து இல்ல பையன் பார்த்து பேச்சுவார்த்தை நடத்தி நாங்க கல்யாணம் பண்ணிக்க போறோம்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்க அடுத்தவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு தயங்காதீங்க, சண்டை போடுங்க. உங்களுடைய கணவன் மனைவி உறவுல தேவையில்லாத மனப்புழக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தவங்களை காயப்படுத்துறதுக்குனே நீங்க பேசுவீங்க. நீங்க பேசுறது அடுத்தவங்களை காயப்படுத்தும். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, அடுத்தது பாத்தீங்கன்னா சிம்மராசி. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் சப்தம சனி, கண்டக சனி நடந்துட்டு இருக்கு. இப்ப இந்த 2025 மார்ச் மாசம் 8ஆம் இடத்துக்கு அஷ்டம சனியா போறாரு. 10ஆம் இடத்துல குரு இருக்காரு. எங்களுக்கு பதவியில் ஏதாவது மாற்றம் வருமா அப்படின்னா, பிட்வீன் மார்ச் டு மே, மார்ச் 29 தேதியிலிருந்து மே 14 வரைக்கும் உங்களுக்கு இந்த சனியின் பார்வையில் குரு இருப்பார். அந்த பீரியட்ல வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் குரு 11ஆம் இடத்துக்கு வரும்பொழுது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு தொழில் ரீதியான வெற்றிகள், வழக்கு சார்ந்த வெற்றிகள், வியாபாரத்தில் வெற்றிகள், வியாபாரத்தில் ஏற்றம், உங்களுடைய நண்பர்களால் ஆதாயம், திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகம் கைகூடுதல். பொதுவாக பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி, சப்தம சனி, ஜென்ம சனி, விரய சனி நடக்கும்போது திருமணம் பண்ணக்கூடாது. அதில் பண்ணிட்டு பிரியறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஆனால் இப்போ பொறுத்த வரைக்கும் இந்த 2025 டு 26 ஜூன் வரைக்கும் உங்களுக்கு திருமண யோகம் இருக்கு. நிச்சயம் பண்ணியிருந்தா திருமணம் பண்ணலாம். இப்போதான் சார் நான் ஜாதகமே எடுக்க போறேன், இப்போதான் நான் மேட்ரிமோனியில பதிய போறேன், இதுக்கப்புறம் நான் பொண்ணு பார்த்து இல்லை பையன் பார்த்து கல்யாணம் பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க போறோம்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நான் ஆல்ரெடி எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன் சார், ஜஸ்ட் நிச்சயதார்த்தமும் பண்ணிட்டேன், கல்யாணம் மட்டும்தான், மண்டபம் பார்த்து தாலி கட்டணும் இல்லை வீட்டில் தாலி கட்டணும் அப்படின்னா அதை பண்றது முயற்சி பண்ணுங்க. அது பண்ணலாம். நான் இனிமேல் தான் எல்லா ப்ரொசீஜரும் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொன்னா அந்த ப்ரொசீஜரை பண்ணாதீங்க. தயவு செஞ்சு 2027 ஏப்ரலுக்கு அப்புறம் அதை எடுத்து ஆரம்பிங்க. உங்களுக்கு திருமண யோகம் கைகூடும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அதை பண்ணக்கூடாது. உங்களை பொறுத்த வரைக்கும் கண்டக சனின்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்துக்கு போறாரு. அஷ்டம சனி. இந்த அஷ்டம சனிங்கிறது உங்க வார்த்தையில விளையாடும், உங்க குடும்பத்துல பிரச்சனையை பண்ணும். குடும்பத்துல தேவையில்லாத வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள் ஏற்படும். முடிஞ்ச வரைக்கும் பேச்சை குறைக்கிறதுக்கு பாருங்க. பேச்சை குறைக்காம இருக்க முடியாதுன்னா தயவு செஞ்சு சண்டை போட்டுருங்க. ஏன்னா தப்பு பண்றவனை தான் நீங்க சண்டை போடுவீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும், சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, ஏன்னா சிம்மம் அதாவது தலைமை பண்புல இருக்கக்கூடியவர். அந்த தலைமை பண்புல இருக்கிறவங்க தப்பு பண்ணா அடிச்சுதான் தீரணும். அதனால அடுத்தவன் எனக்கு என் பேர்ல வருத்தப்படுவான்ட்டு நீங்க கவலையே படாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்க அடுத்தவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு தயங்காதீங்க, சண்டை போடுங்க. ஆனால் உங்களுடைய தகுதிக்கு மீறி தவறான வார்த்தைகளை மட்டும் பயன்படுத்தி விடாதீர்கள். இந்த வருஷம் உங்களுக்கு மே மாசத்திலேருந்து ஃபினான்ஷியல் ட்ரபிள்ஸ் இருக்கத்தான் செய்யும். ஃபினான்ஷியல் பற்றாக்குறைகள், பணப்பற்றாக்குறைகள் இருக்கத்தான் செய்யும். நீங்க கஷ்டப்பட்டு வேலை பண்ணாதான் ஜெயிக்க முடியும். நீங்க வீட்டிலே உட்காந்துட்டு ஜாலியா இருக்கலாம், நான் எல்லாமே வீட்டிலேருந்தே பண்றேன், ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்காது, குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்தில், ஏன்னா வீட்டில் நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க. உங்க அம்மாவையோ உங்க மனைவியோ டார்ச்சர் பண்ணுவீங்க. இதை ஏன் பண்ணல, அதை ஏன் பண்ணல, இதில் 10ஆவதுக்கு குழந்தைங்க கிட்ட சண்டை போடுவீங்கன்னா 5ஆம் இடத்தை சனி பார்க்க போறாரு மார்ச் மாசத்துக்கு அப்புறம். 5ஆம் இடம் குழந்தைகள் ஸ்தானம். அதனால குழந்தைகளுக்கும் உங்களால் சங்கடம் ஏற்படுறதுக்கு உண்டான நேரமா இருக்கு. அதே சமயம் இந்த ராசியில பிறந்த படிக்கின்ற குழந்தைகளுக்கும் படிப்பில் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையினால படிப்பு தடைபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்திலும் மந்தத்தன்மை ஏற்படும். நீங்க எல்லார்கிட்டையும் சண்டை போடுவீங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சப்ளை பண்றாங்க பாருங்க, வெண்டார்ஸ், உங்களுக்கு மளிகை சாமான் கொடுக்குறவங்க, பிஸ்கெட்ஸ் கொடுக்குறவங்க, இவங்ககிட்ட எல்லாம் போய் நீங்க பணம் கொடுக்கறதுல இழுபறி நிலைமை. அவங்களே என்ன சார் ரொம்ப டிலே பண்றீங்க, மற்றவங்க எல்லாம் ஒரு பில்ல கொடுத்துட்றாங்க, நீங்க 3 பில் ஆனாலும் கொடுக்கறது இல்லை, பெண்டிங் வைக்கிறீங்க, எனக்கு சம்பளத்தை பிடிக்கிறாங்க சார், கொடுப்பீங்களா மாட்டீங்களா? அவங்களுடைய டோன் உயரக்கூடிய நேரம். அவங்க கிட்ட வாக்குவாதம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. நீங்க விட்டு கொடுத்து போறதுக்கு முயற்சி பண்ணணும். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் முதல் 3 மாதங்கள் பெருசா பிரச்சனை இருக்காது. மார்ச் மாசத்திலேருந்து தான் ஃபினான்ஷியல் ட்ரபிள்ஸ் ஜாஸ்தியாகும். உங்களுடைய கணவன் மனைவி உறவுல தேவையில்லாத மனப்புழக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, உங்களுடைய உடன்பிறப்புகளும் உங்க குழந்தைகளும் ஓரளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. ஸோ அதுக்காக அவங்க சப்போர்ட் பண்றாங்கன்ட்டு அவங்க மேலேயே டிபெண்டாகவும் இருக்க முடியாது. அதனால நீங்க கொஞ்சம் உங்களுடைய
அந்த மாடாலிட்டிஸை நீங்கள் மாற்றிக்கணும், உங்களுடைய அந்த ஸ்டைலை மாற்றிக்கணும். எனக்கு செலவு தான் முக்கியங்கிறத விட சில தேவையற்ற செலவுகளை நான் குறைச்சிக்கிறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்ட்டு. இது சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, முதலீடு பண்ணி மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்கிற எல்லாருக்குமே இது பொருந்தறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களால உங்களுக்கு மனஸ்தாபங்கள், நீங்கள் கோபத்தில் கத்திடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து பணம் வரல, நான் விற்றுருக்கேன், ப்ராடக்டை விற்றுருக்கேன், எனக்கு வந்து அந்த ப்ராடக்டை விற்ற இடத்துலேருந்து எனக்கு பணம் வரல, நான் என் கிளைண்ட்டுக்கிட்டேருந்து வந்தால் தான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியும், நீ போய் ஒழுங்காக பார்க்கல அப்படின்ட்டு உங்கள் ஸ்டாஃபுக்கிட்ட கோவப்படுவீங்க. அவங்க வந்து இதை வந்து தப்பாக எடுத்துட்டுருவாங்க. நாமளும் கோவப்படக்கூடாது, அவங்களும் இதை வந்து அனுசரித்து போகிறதுக்கு தயாராகணும். ஸோ சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இதுதான் கண்டிஷன். நீங்கள் எல்லார்கிட்டையும் அனுசரித்து போகிறதுக்கு பழகிக்கோங்க, முயற்சி பண்ணுங்க. கோபப்பட்டு சண்டை போடுறது உங்களுக்கு சொல்யூஷனை தராது. ஸோ அதனால் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு, அதாவது சிம்மராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னது போல துர்கா சப்தஸ்லோகி, ஏன்னா தேவையில்லாத வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான, அடுத்தவங்களை காயப்படுத்துறதுக்குனே நீங்கள் பேசுவீங்க. நீங்கள் பேசுறது அடுத்தவங்களை காயப்படுத்தும். நீங்கள் சொல்லலாம், சார் நான் தெரிஞ்சு பேசுகிறேன் சார், நீங்கள் தெரியாமல் தான் பேசுகிறீங்க, ஆனால் தெரியாமல் பேசினா அடுத்தவனை தெரியாமல் நான் கத்தி எடுத்து கொடுத்திட்டேன் சார்னு கோர்ட்டில் சொன்னால், கோர்ட்டில் சொன்னால் ஒத்துப்பாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. அதே தான் நாம், ஆனால் வார்த்தையை சொல்லிடுவோம், நான் தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு. ஆனால் இந்த தெரியாமல் சொல்கிறது தான் உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்கும். அதனால் தெரியாமல் சொன்னாலும் சரி, தெரிஞ்சு சொன்னாலும் சரி, அடுத்தவங்களை காயப்படுத்திட்டீங்கன்னா மன்னிப்பு கேட்க தயங்காதீங்க. இது ஒரு படத்தில் சொன்ன மாதிரி, மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன், மன்னிக்க தெரிஞ்சவன் அதை விட பெரிய மனுஷன்னு. அது உண்மையோ பொய்யோ தெரியாது, ஆனால் நாம் பெரிய மனுஷனாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இந்த வருஷத்துக்கு உண்டான பரிகாரம், அதாவது சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு 2025 நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அம்பாள் வழிபாடு, துர்கை வழிபாடு, துர்கா சப்தஸ்லோகி. இந்த துர்கா சப்தஸ்லோகி நான் 12 ராசிக்கும் சொல்லுவேன். அதே மாதிரி முன்னோர் வழிபாடு 12 ராசிக்கும் சொல்லுவேன். அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வ வழிபாடு 12 ராசிக்கும் சொல்லுவேன். ஆனால் இதை உடனே கேட்டுட்டு இவருக்கு வேற பரிகாரம் தெரியாதுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இப்போ என்ன எடுத்துன்னா, ஜோசியன்னா பரிகாரம் சொல்லணும், நீ போயிட்டு 27 விளக்கு போடு, 38 விளக்கு போடு அப்படின்னு சொல்லிட்டு. இதனால உங்களுக்கு அதை விளக்கு போடுறது பெரிய விஷயம் கிடையாது. அந்த விளக்குல ஊற்றக்கூடிய நெய் வந்து நல்ல நெய்யாக இருக்கணும். ஆனால் இப்போ வந்து எல்லாமே கலப்படமாயிடுது. சில கோயில்களில் பார்க்குறேன், அது வந்து என்னமோ வேக்ஸ் வச்சு தடவின மாதிரி இருக்குது. நெய் ஊற்றி விளக்கேற்றினா அந்த இடத்துலேருந்து ஆக்சிஜன் டெவலப் ஆகும். ஆக்சிஜன் டெவலப் ஆச்சுன்னா உங்களுடைய சுவாசம் நல்லா இருக்கும். சுவாசம் நல்லா இருந்ததுன்னா உங்களுடைய திங்கிங் கெப்பாசிட்டி நல்லா இருக்கும். ஸோ என்ன பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணாங்கிற யோசனை வரும். எவ்வளவு பெரிய சயின்ஸ் இருக்குது நம்ம ஹிந்துயிசத்தில். ஆனால் அதை புரிஞ்சுக்காம சில பேர் பைத்தியகாரத்தனமாக உலகின்னு இருக்காங்க, அது வேறு விஷயம், நம்ம அதுக்கு போக தேவையில்லை. ஸோ இந்த 2025 சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு 70% முதல் 75% நற்பலன்களும் கொஞ்சம் சங்கடமான பலன்களும் அமையக்கூடிய ஆண்டாக இருக்கும்.